கடந்த நாட்களில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்ற தலைப்பிலே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசிக்கொண்டே வருகிறேன். தொடர்ந்து ஏறக்குறைய 10 நாட்களாக நான் இதே தலைப்பில் பேசிக்கிட்டே வர்றேன். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். இன்றைக்கும் நான் உங்கள் மத்தியிலே அதே தான் பேச போகிறேன். கீழ்ப்படிதல் கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமானது. கீழ்ப்படிதல், ஆமென். இந்த கீழ்ப்படிதலை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். மிக முக்கியமானது கீழ்ப்படிதல், ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒருவரும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆமென். ஆகையினாலே தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். எல்லாரும் ஆமென். வேதம் சொல்லுகிறது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஆமென். ஆபிரகாம் மேன்மையான விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் காண்கிறோம். வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த வாக்கியங்கள் மூலம் நாங்கள் உம்மோடு நடக்க கீழ்ப்படிய எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. கீழ்ப்படிதல் மிக முக்கியம் ஆண்டவரே. ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும். இந்த கீழ்ப்படியாத உலகத்தில் நீர் எங்களை தெரிந்து கொண்டு உமக்கு முன்பாக தாழ்மையோடு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அழைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடம் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அவன் எப்படி கீழ்ப்படிந்தான்? விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் உத்தமமான கீழ்ப்படிதலை அவனது விசுவாசத்தின் சிறப்பு அம்சம், ஆமென். அவனுடைய உத்தமமான கீழ்ப்படிதலே அவனுடைய விசுவாசத்தினுடைய சிறப்பு அம்சம். கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு, விசுவாசம் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் அவனுக்கு கீழ்ப்படிதல் உண்டாகும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. எப்படி கீழ்ப்படிந்தான்? விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படிந்தான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது, ஆமென். அப்போ விசுவாசம் இருந்தால் கீழ்ப்படிதல் வரும், ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும், பாவத்தில் விழுந்த உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமையில் இருக்கிறது. இந்த கீழ்ப்படியாமையின் உலகத்தில் நாம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது எதற்காக? தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக. சொல்லுங்க, எதற்காக? தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக. ஹல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம், ஆமென். விசுவாசம், மறுபடியும் சொல்கிறேன், கீழ்ப்படிதலும் ஒன்றாக இணைந்து செயல்படும். எல்லாரும் ஆமென், ஆமென். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நல்லா புரியும், கீழ்ப்படிதல் முக்கியம். பெற்றோர்கள் தாய் தகப்பனுக்கு பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிள்ளைகள் என்ன செய்யும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளரும். அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. பெற்றோர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதில்லை. தேவனுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென், ஆமென். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் பிள்ளைகள் பார்த்து செய்யும். நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதெல்லாம் செய்யாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதெல்லாம் செய்யாது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை எப்படி பேசுவீங்க, எப்படி மாற்றி பேசுவீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே தான் உங்கள் பிள்ளை செய்யும்.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிதல்ங்கிறது முதலாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் கீழ்ப்படியும், பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாரும். இந்த கீழ்ப்படிதல் எங்கே ஆரம்பிக்கிறது? தாழ்மை இருந்தால் கீழ்ப்படிதல் வரும். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் கீழ்ப்படிதலுக்கும் பரிசுத்தத்திற்கும் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் இருந்தால் விசுவாசம் வரும், தாழ்மை இருந்தால் கீழ்ப்படிதல் வரும். எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கும். ஆமென். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் வளரும். ஆமென். நீங்கள் மனப்பூர்வமாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் உங்கள் விசுவாசம் வளரும். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கினவர் இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து பேசி அதில் விசுவாச வீரர்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இதில் முதலாவது ஆபேலை குறித்து பார்க்கிறோம், ஏனோக்கை நோக்கி பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததாக நாம் பார்க்கிறோம். இருப்பினும் ஆபிரகாமுடைய விசுவாசம் இவர்களில் தனித்தன்மை உள்ளதாக வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசம் ஒரு தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறது. அவன் கீழ்ப்படிதல் தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென் ஆமென். ஆபிரகாம் கீழ்ப்படிதல் விசேஷித்தது என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் விசேஷத்தன்மை என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் அவன் ஆபிரகாம் இடத்துல வந்து மௌரிய தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மலையை காட்டி அந்த மலையில் ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுன்னு சொன்ன உடனே உத்தம கீழ்ப்படிதலோடு புறப்பட்டான். அவன் புறப்பட்டதுனாலே உத்தம கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினான். ஆபிரகாமை பொறுத்தவரை நல்லா கவனிங்க, ஆபிரகாமை பொறுத்த வரையில் அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என்னவென்று கேட்டால் ஈசாக்கு. அவன் ஆஸ்தியோ அவன் ஆடுகளோ மாடுகளோ உறவினர்களோ நண்பர்களோ அல்ல, ஈசாக்கு தான். ஏனென்றால் அவன் 25 வருடம் தவம் இருந்து பெற்ற மகன். அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இனி அவன் மேல்தான் அவனுடைய எல்லா நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரே மகனை கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு குறிப்பிட்ட மலையிலே கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லுகிறார். அவன் உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒருவேளை அவனுக்கு முன்பாக முன்மாதிரியாக யாருமே இல்லை. இதுக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனை போய் பலியிடுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவன்கிட்ட போய் எப்பா உன்னை பலியிடுன்னு சொன்னார, நீ எப்படி போய் பலியிட்டன்னு கேட்டுக்கலாம். முன்மாதிரி யாரும் கிடையாது, சபை கிடையாது, போதகர் கிடையாது ஆலோசனை கேட்பதற்கு. அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஆமென். ஒரு நாள் ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்து அவனை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 12:1 தேசத்தை விடணும்னாரு, இன மக்களை விடணும்னாரு, தகப்பன் வீட்டை விடணும்னு சொன்னார். ஆமென். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். அல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொன்னார். ஆமென். இதற்கு முன்பாக யாரையும் அவர் இப்படி புறப்பட்டு போன்னு கர்த்தர் சொன்னதாக வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியல. இது ஒரு முன்மாதிரி அவனுக்கு இல்லை. ஆனாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கை பலியிட சொன்னது வேறு யார்கிட்டையும் சொல்லலை. இதேபடி இவனை முன்னால் போனபடி யார்கிட்டையும் சொன்னதாக வருத்தத்தில் இல்லை. அவன் புறப்பட்டான். அதில் ரொம்ப அழகான காரியம் என்னென்னா, அவன் எங்கே போகிறன்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். அவன் விசுவாசம் மகா பெரிய விசுவாசம். ஆமென். கர்த்தர் சொன்னார், நான் புறப்படுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவன் புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவன் வாலிபன் அல்ல, 75 வயதானவன், பிள்ளை இல்லாதவன். அவன் நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் வாலிபன் அல்ல, 75 வயதானவன், அவன் பிள்ளை இல்லாதவன். தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். எந்த தேசத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் போகிறான். அங்கே என்ன பாஷை பேசுவாங்களோ அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் புறப்பட்டான். ஏவன்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பாருங்க, அவன் எங்கே போறன்னு தெரியாமலே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிடும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் போகிறேன். திருப்பி வருவியா? வரமாட்டேன். உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இப்போ லூஸ் மாதிரி ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கான், வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டால் தெரியாதுங்க, ஏதோ சாமி சொன்னாங்க, என்னென்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்கப்பா அப்படிம்பா. இன்றைக்கி ஆபிரகாமுடைய நிலை அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. புறப்பட்டுட்டான். இன்றைக்கி ராத்திரி எங்கே தங்குவேன்னு கேட்டால் தெரியாது. அவன் வயதான மனைவியையும் கூப்பிட்டு சாராளையும் கூட்டு பயணத்தை தொடங்குகிறான். சாராள் ஒன்று வாலிப பொண்ணு அல்ல, அவளும் வயதானவள். ஆமென். தன் முதிர் வயதிலே கீழ்ப்படிவது எளிதான காரியம் அல்ல. 5 விளையாது 50 விளையாதும்மா, இது 75 விளைஞ்சிருக்கு. யோசித்து பாருங்க, எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆமென். சூழ்நிலைகள் மாறும். ஒரு வயதுக்கு மேலே ஒரு சூழ்நிலையை விட்டு மாற மனிதன் விரும்ப மாட்டான். அதே சிச்சுவேஷனில் இருக்க விரும்புவான். அதே வாழ்க்கை வாழும். வயதானவங்களை பாருங்கள், அவங்க வீட்டு விட்டு போக மாட்டாங்க. பிள்ளைகள் வீட்டில் போய் இருந்தால் செட் ஆகாது. தனியாக ஒரு வீட்டில் ஒத்த மரம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏமே காரணம் என்ன? அவங்களுக்கு சூழ்நிலைகள் ஒத்து வராது. தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாற்றம், இவைகளை சகிப்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. இவைகளெல்லாம் சகித்து ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டான். ஆமென். இதில் ரொம்ப ஆழமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன், நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், மன்னிச்சிருங்க எல்லாரையும், தீமையை விட்டுருங்க, செல்ஃபோன் பார்க்காதீங்க, செல்ஃபோனில் எல்லா காரியம் பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதெல்லாம் சொல்லுறோம், இதெல்லாம் தீமையை விட்டுருங்க அப்படின்னு. இதை விடுவதே நமக்கு கடினமாக இருக்குது. நன்மையானதை விட முடியுமா? ஆபிரகாம் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறான், இன மக்களாக இருக்கலாம். அந்த நாட்களில் குழுவாக தான் வாழ்வாங்க. சொசைட்டி இப்போ ஒரு குழுவாக இருக்கும். அந்த குழுவை விட்டுட்டா தான் இன மக்களை விடுகிறான். தகப்பன் வீட்டை விடுறான். சொந்தக்காரன், மாமா, மச்சான், பங்காளி, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருக்கும் ஒரேடியாக முழுக்கு போட்டுட்டு போகிறான். எவ்வளோ கடினமான ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்தான்? தன் தகப்பனை வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு பிள்ளையான பிறகு உங்களுக்கு முதல் காரியம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் மாறணும். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை சிறு வயது முதல் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் வளர்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பெற்றோர்கள் என்ன செய்ய, சின்ன பிள்ளைகளை கீழ்ப்படிதலாக வளர்க்கணும். ஆமென். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியல் வைங்க, பிள்ளைகள் கீழ்ப்படியாது. பெற்றோர்கள் தண்டை போட்ட குடும்பத்தில் பாருங்க, பிள்ளைகளெல்லாம் சரியாக இருக்காது. அது என்ன நிமித்தினாலும் சரி வராது. ஏன்னா பெற்றோர்கள் சரியில்லை. பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழலை. பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் பிள்ளைகள் அப்படியே வாழும், கீழ்ப்படியும். சபையில் வந்தால் மூப்பருக்கு கீழ்ப்படியும். அவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு போனால் சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு கீழ்ப்படியும். அவர்கள் யாவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்வார்கள். இது கர்த்தருடைய மேன்மை, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆபிரகாம் எப்படி விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானான் என்பதை நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். பாருங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் அந்த பழைய ஏற்பாடுகளில் செய்தாங்க. அது எதற்காக என்றால்,
அவன் அடைந்த விசுவாசத்தில் அடைந்த நீதிக்கு முத்திரையாக அதை செய்யும்படி கர்த்தர் சொன்னார் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்தால, விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும். விருத்த சேதம் இல்லாமல் விசுவசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாகும்படிக்காக. பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவன் எப்படி விசுவசித்தானோ அப்படி விசுவசித்து அவனை பின்பற்றி போகும்படி நமக்கு வேத அறிவினை சொல்கிறது. அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென். அடுத்த வசனம் 12. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில், அவன் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அவன் விசுவாசம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு நமக்கு தகப்பனாகும்படி இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். சுருக்கமாக சொல்லுகிறேன், அவன் விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பதாகவே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். விசுவாச தகப்பனாக மாற்றப்பட்டான். அவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து வேற யாக்கோப்பு எழுதும் பொழுது யாக்கோப்பு 2:23 அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை விசுவசிக்கத்தான் நீதி. சொல்லுங்க, தேவ வசனத்தை விசுவசிப்பதுதான் நீதி. அல்லேலூயா. நீ வசனத்தை விசுவசிக்கிறவனாக இருந்தால் நீதி உள்ளவள். ஆமென். விசுவசிக்காவிட்டால் நீதி இல்லாதவள். ஆமென். நீதி இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரோடு நடப்பது கூடாத காரியம். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நாம் என்ன தேவ வசனத்தை அப்படியே விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்கணும், அது முடிந்ததுன்னு நினைக்கணும். எல்லாரும் ஆமே, ஆமே, ஆமே. மார்க் 11:24 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. நீங்கள் என்னத்தெல்லாம் கேட்குறீங்க? அந்த பேனா வேணும், ஒரே ஒரு பேனா வேணும். அங்கே பாருங்க, எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோன்னு சொல்லியிருக்கு. நான் பொறுமையில் வருகிறேன். ஒரே ஒரு பேனாவுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, இந்த பேனா வேணும்னு கேட்குறீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அந்த பேனா பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம்னா என்ன? அது கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். ஒரு ஜெபம் சொல்லியாச்சு ஆண்டவர்கிட்டனா கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்கலையோ தெரியலையான்னு. ஒத்தியாரட்டியா வேலையெல்லாம் இங்கே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இடத்துல ஆவிக்குரிய ரகசியங்களை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே உண்டாயிரும். ஏமே அது நம்ம ஃபிசிக்கல், நம்முடைய கண்களில் பார்ப்பதுக்கு உள்ள முன்ன பின்ன ஆகலாம். 10 குஷ்டரோகி தேவன்கிட்ட வந்தாங்க. தூரத்தில் இருந்து ஐயரேன்னு கூப்பிட்டாங்க இறங்கும்னு. நீ போய் ஆசாரிட்ட காட்டுனார். ஆசாரிடத்தில் என்னத்தை காட்டணும்? வியாதி சுகமானால் ஆசாரிடத்துல போய் காட்டணும். இவன் வியாதி சுகமாகனால் ஆசாரிட்ட காட்டணும். இவனுக்கு வியாதி ஒன்றும் சுகமானான, அப்படியே குஷ்டரோகமாக தான் இருக்கான் 10 பேரும். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி உடனே பரப்பிட்டாங்க.
1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டாங்க. போகும்போது உள்ள ரோட்டில் ஒருத்தன் பார்த்துருப்பான், எங்கடா போகிறீங்கன்னு கேட்டிருப்பான். நீங்கள் என்ன ஊருக்குள்ளே வரீங்க, குஷ்டரோகிலாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது, நீங்கள் எங்கே ஊருக்குள்ளே போகிறீங்கன்னு கேட்டிருப்பான். அப்போ என்ன சொல்ல முடியும்? போதகர் சொன்னார் போய்கிட்டு இருக்கான்னு இருப்பான். ஏன் அவன் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டுட்டான். ஒரு 2.5 கிலோமீட்டர் போகும்போது அவன் வியாதி சுகமாயிடுச்சு. இயேசுவை பொறுத்தவரை சொன்ன உடனே சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாரும் ஆமென். என்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டியோ அன்னைக்கே கர்த்தர் கேட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டு நீ என்ன சொல்லணும்? நான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கணும். நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் தருவார். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் தருவார். எல்லாரும் ஆமே, ஆமே, ஆமேன். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமே, ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எல்லாரும் ஆமேன், ஆமேன். முதல்ல ஜெபம் பண்ணுறது, ரெண்டாவது விசுவசிக்கிறது. விசுவாசத்தோடு இருந்தீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தை ரீட்டைன் பண்ணுவதுக்கு தான் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் தங்கிக்கிட்டே இருக்கும். அவைகள் உண்டாகும். குஷ்டரோகிக்கு சொன்னார், அவன் 2.5 கிலோமீட்டர் போனான், 2 கிலோமீட்டர் போனான். 2.5 கிலோமீட்டரில் அவன் விரல்கள் உண்டாயிற்று. குஷ்டரோகத்தில் அப்படியே கரைந்து போன விரல்கள் மறுபடியும் உண்டாயிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பரலோகம் இப்படித்தான் செயல்படுகிறது. தேவன் விசுவாசத்தின் தகப்பன். தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதை நம்ம ஆவிக்குரிய டேர்ம்ஸில் அல்லது நம்ம எப்படி சொல்லுவோம், அதை விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் அப்படி தான் செயல்படுகிறவர். ஏமே அவருடைய செயல்திறனை நான் பார்க்கிறோம். எப்படி உலகத்தை உண்டாக்குனார் ஆண்டவர்? உலகம் வெளிச்சம் உண்டாக கடவுதுனால் வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாரும் ஆமே, அல்லேலூயா. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். ஏமே கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம செய்ய விட மாட்டோம், நம்ம தான் செய்வோம். அவர் என்ன செய்யுது? நானே செஞ்சிருவேன். இதுதான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க. எதிராளி வந்துட்டான், கத்துவான், ஹா முடியல ஆண்டவரேன்னு யோசபாத்து கூப்பிடுவான். என்ன செய்யணும் தெரில ஆண்டவரே, ஏராளம் பேர் நிற்கிறான், நான் என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது ஆண்டவர் சொல்வார், யுத்தம் என்னுடைய, நீ சும்மா இருப்பார். அப்போ அவளை நீங்களும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை ஒன்றும் கை தூக்குனா தான் சொல்வார், நீ சும்மா இருன்னு. நீ சும்மா இருக்க மாட்ட. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? கிரியை கர்த்தருடையது. சொல்லுங்க, கிரியை கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். நீ கொஞ்சம் மௌனமாயிரு. கர்த்தர் உன்னை செய்கிறேன்னு சொன்னால் மௌனமாயிரு. அங்கே போய் உட்காந்து அதுக்கு மாறா காரியங்கள்லாம் பேசுவாங்க, செய்வாங்க. எல்லாம் பேசாமல் பார்த்துட்டே இரு. திடீர்னு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். அவர் செய்கிற வழி உனக்கு தெரியாது, ஆனால் அவர் செய்வார் மட்டும்தான் உனக்கு தெரியணும். எப்படி செய்வேன்னு ஒரு நாள் உன்கிட்ட சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார் தெரியுமா? என்ன செய்ய சொன்னால் நீ 1000 ஐடியா சொல்ல, அதையும் அப்படி போகணும், இப்படி போகலாமே, அப்படி போகலாமே. அதான் கர்த்தர் சொல்கிறது இல்லை. மேகஸ்தம்பத்தை வச்சுருக்கிறப்பா, மேகஸ்தம்பம் எழும்புனா பின்னால் போங்க, அது நின்றுனா நில்லுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது உனக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஏமே, ஏமே, ஆமே. இன்றைக்கி நம்முடைய சுயம் நொறுக்கப்பட வேண்டும். தான் என்ற எண்ணம் உள்ளத்தை விட்டு போகணும். தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். தேவன் நம்மை நடத்தணும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் கீழ்ப்படிந்தால் அவருக்கு சிநேகிதனாக இருக்க முடியும். அல்லேலூயா. வேத வசனம் அழகாக சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் கர்த்தருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் பெரிய ஜாதியாக போகிற அப்படின்னா, அவன் குழந்தையே இல்லாமல் இருக்கிறான். ஒரு குழந்தை கூட கிடையாது ஆபிரகாமுக்கு. அப்போ அவன் பெரிய ஜாதியாக போகிற அப்படின்னால அவன்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய முடியாதுன்னு அவன்கிட்ட ஆண்டவர் நான் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போகிற விஷயத்தை அவன்கிட்ட பேசுகிறார். ஒரு சிநேகிதன்ட்ட பேசுகிறது போல பேசுகிறார். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, விசுவாசத்தில் ஜீவிக்க கற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமே, ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆமென், ஆமென். நாம் விசுவாசத்தில் கீழ்ப்படிய நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமென், அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை எங்கே இருக்குன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் நாம் தேவனுக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். எல்லாரும் ஆமென். இந்த கீழ்ப்படிதல் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை சிலவற்றை பேச நான் விரும்புகிறேன். ஆமென். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ளணும், கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய பாடசாலையில் அல்லது கர்த்தருடைய பள்ளிக்கூடத்தில் நமக்கு முதலாவது கற்றுக்கொள்ளுகிற பாடம் கீழ்ப்படிதல். சொல்லுங்கள். தேவனுடைய பாடசாலையில் அல்லது தேவனுடைய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு முதல்ல கற்றுத்தருகிற பாடம் என்ன? கீழ்ப்படிதல். ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அதில் உள்ள எல்லா கனிகளையும் புசித்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் அதில் ஒரே நடுவில் ஒரு மரத்தை வச்சார். ஜீவ விருட்சத்தின் கனி கூட அங்கே இருந்தது, அதெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நடுவில் ஒரு மரத்தை வச்சுட்டு அதை பார்த்து சொன்னால், இந்த மரத்தை நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் இதுக்கு நன்மை தீமை அறிகிற கனி கொடுக்கும், இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆமென். இதன் மூலம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் ஆமென். அவன் ஏதேன் தோட்டத்தை முழுவதும் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் விருப்பப்படி எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த மரத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நினைவு வரும், நமக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அன்பை குறித்தோ விசுவாசத்தை குறித்தோ ஜெப ஜீவியத்தை குறித்தோ அல்லது கிருபையை குறித்தோ பரிசுத்தத்தை குறித்தோ நீடிய பொறுமையை குறித்தோ அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கல? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அன்பை பற்றி பேசலை, விசுவாசத்தை பற்றி பேசலை, ஜெபஜீவியத்தை பற்றி பேசலை, கிருபையை பற்றி பேசலை, எதை பற்றி ஒரு பொறுமையை பற்றி இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க விரும்பலை. ஆனால் அவர் கீழ்ப்படிதலை குறித்தே மட்டும் கற்றுக்கொள்ள அவர் விரும்பினார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்தார். சாப்பிட்டா நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், தேவ சமூகத்தை நீ இழந்துருவ அப்படின்னு சொன்னார். இவன் புசித்தான். புசித்ததுனால முதலாவது அவன் நித்திய ஜீவனை இழந்தான். ஆதாமும் ஏவாளும் புசித்ததுனால நித்திய ஜீவனை அவர்கள் இழந்தார்கள். அழியாமை உள்ள மனிதன் அழிவுக்குரியவனாக மாறிட்டான். ஆளுகை செய்கிற மனிதன் தன் ஆளுகை இழந்து போய்விட்டான். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் இழந்து விட்டான். தேவ மகிமை அவனை மூடிக்கொண்டிருந்தது, தேவ மகிமையை இழந்து விட்டான். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலை இழந்து விட்டான். தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டான். இந்த 7 காரியங்களை அவன் இழந்ததை பார்க்க முடிகிறது. முதலாவது நித்திய ஜீவனை இழந்துட்டான். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் மறுபடியும் மனிதனாய் தோன்றி அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தார். எல்லாரும் ஆமென், எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார்? நாம் இழந்து போன நித்திய ஜீவனை மறுபடியும் பெறும்படியாக நமக்காக ஈன சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். இதனால் நாம் மறுபடியும் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று. அழியாமை நாம் இருந்த மனிதன் அழிவுக்குரியவனாக மாறிட்டான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது இந்த மண்ணான சரீரத்தை அழியாத மகிமையான சரீரமாய் மாற்றுவார். எல்லாரும் ஆமென், ஆமென். நாம் இப்போது ஆளுகை செய்த ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்யும்படி ஆளுகை அதிகாரத்தை இழந்துட்டான். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். எல்லாரும் ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களோடு வருவார். எல்லாரும் ஆமென்.
தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் இழந்துட்டோம். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்போஸ்தலன் சொல்லும்போது மிக அழகாக தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதும் அவர்கள் எல்லாரையும் விசுவாசிகளை பார்த்து கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? எங்களோடு ஐக்கியமாக இருக்கும்படி நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபை என்பது தேவ திட்டம். இந்த சபையில் ஐக்கியமாக இருக்கணும். சபையோடு, சபை போதகரோடு, சபை மக்களோடு ஒரு மனிதனுக்கு சரியான ஐக்கியம் இருக்கணும். எல்லாரும் ஆமே 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 அல்லேலூயா. சரியான ஐக்கியம் எப்போ வரும்? தாழ்மை இருந்தால் வரும். தாழ்மை இல்லை, பெருமையான ஒரு மனிதன் ஐக்கியத்துக்குள்ளே வரமாட்டான். ஆனால் வர முடியாது. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். தான் படிப்பு, தான் பெரிய படிப்பாளின்னு இருக்கும், தான் உயர்ந்த ஜாதின்னு இருக்கும். தனக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை எண்ணிக்கொண்டு தன்னை உண்மை மேன்மையாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களெல்லாம் அற்பமாக எண்ணுவான். வேதம் நமக்கு திட்டமாக சொல்லி ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை நாம் என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ஏமே நீங்கள் வரும்பொழுது ஒருவர் கனம் பண்ண என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது, நீங்கள் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? சபையோடு இருக்கணும், சபை போதகரோடு இருக்கணும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள சரியான ஐக்கியத்துக்குள்ளே வர முடியாது. அது உங்கள் வாழ்க்கை தேவனோடு கூட பிரியமாய் வாழ முடியாது. எல்லாரும் ஆமே ஆமே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தில் வாழுகிற மக்கள் ஐக்கியத்துக்குள்ளே வர முடியாது. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை பாஸ்டர்மா நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பார்த்தா சொல்கிறீங்க? அவங்களுக்கு கெட்ட வார்த்தையை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அந்த பாஸ்டரையும் பாஸ்டர்மாயை விடுறதுக்கு தான் இஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியத்துக்குள்ளே வர அநேகருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன? அவங்க செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது சொல்லிட்டா கோபம் வந்துடும். நம்ம சொல்லணும்னு பொருத்தனை பண்ணிட்டுலாம் வர்றதில்ல. நான் பாட்டில் வந்து நிற்பேன். சம்மந்தம் இல்லாமல் சில நேரம் என்னத்தையாக சொல்லுவேன். நானே நினைப்பேன், ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஆவியானவர் இப்படி நடத்துவார். அப்போ ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே எங்களோட பேசும் ஆமேன் அப்படிங்கிறீங்கள, உடனே அவர் என்ன செய்ய பேச ஆரம்பிச்சிடுறார். பேசினா நீங்கள் முறைக்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட பேசுன்னு. எத்தனை பேருக்கு புரியுது? மனிதனுக்குள்ளே விழுந்து போன மனிதனுக்குள்ளே கீழ்ப்படியாமல் எவ்வளோ கிரியை செய்து பாருங்கள், எவ்வளோ கொடியது பாருங்கள். மனிதனை கீழ்ப்படிய விட மாட்டாங்க. தன்னை பெரியவனாக எண்ணிக்கொள்கிறது. தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமை, ஆணவம். அழிவுக்கு முந்தினது ஆணவம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவம் என்பது தேவன் தாழ்மை உள்ளவர், பிசாசு பெருமை உள்ளது. சொல்லுங்கள், பிசாசு லூசிஃபர் எப்படி விழுந்தான்? பெருமையில் விழுந்தான். பெருமை நமக்கு வரும்போது நமக்கு தெரியவே தெரியாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒருத்தர் உண்டு, அவர் சொல்வார் எப்பவும், ஐ எம் டவுன் டு எர்த்தும்பார். நான் பூமி மட்டும் ரொம்ப தாழ்மையானு உங்களுக்கு தெரியுமில்லாம ஆமேன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பார். மூஞ்சே பார்ப்பார். எனக்கு ஆமேன்னு சொல்கிறதுக்கு வாயில் வராது. ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஏமே அதுக்கு பிறகு அவர் பெருமையெல்லாம் பேசுவார். அவர் பெருமையெல்லாம் பேசுவார். அதெல்லாம் நான் கேட்கணும்.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் ஆரம்பிக்கிறார், எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் டவுன் டு எர்த், நான் பூமி மட்டும் தாழ்த்துக்கிறவன், ரொம்ப தாழ்மையானவன் பார். நல்லா புரியுங்க. யாரெல்லாம் என்னை தாழ்மையான ஒரு மனுஷன் உன்னை சொல்கிறானோ அவன் தான் உலகத்திலே பெருமையானவன். ஸ்பிரிச்சுவல் லா. ஒரு தாழ்மையாக, நான் ரொம்ப தாழ்மையான பிரதர் அப்படின்னு சொன்னார்னா, ஓஹோ இவன் தான் உலகத்திலே ரொம்ப பெருமையானவன் அர்த்தம். தாழ்மையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாழ்மை வரணும். ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்தா கர்த்தர் தான் உங்களுக்கு தாழ்மையை கற்றுத்தர முடியும். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கார். இயேசு இந்த உலகத்தில் பிதாவுடைய நாமத்தில் இறங்கி வந்தார். யாருடைய நாமத்தில் இறங்கி வந்தார்? பிதாவுடைய நாமத்தில். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கார். ஆமென். என் நாமத்தில் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார். வேணா வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இருபத்தி 14:24. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. பரிசுத்த ஆவியான எப்படி இறங்கி வருகிறார்? என் நாமத்தினாலே. யார் நாமத்தினாலே? இயேசு நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை விரும்பணும், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது எனக்குள்ள ஒரு தாழ்மையை தாரும் என்று ஜெபிங்க. தாழ்மை உள்ந்தால் கிருபை உங்கள் மேலே தங்கும், கர்த்தர் நடத்துவார். ஆமென். தேவ மகிமையை அவர்கள் இழந்தார்கள். தெய்வ மகிமை தான் நம்மளை மூடிச்சு. அந்த இழந்து போன மகிமையை 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறபடி நமக்கு கர்த்தர் என்ன செய்தார்? மகிமையை பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுசேஷத்தின் ஒளி. இந்த மகிமையான சுசேஷத்தை ஏற்றுக்கொண்டதனால அந்த மகிமை உங்களுக்குள் மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய மகிமையான சுசேஷத்தின் ஒளியை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வேறுபட்டவர்கள். சொல்லுங்கள், நான் வேறுபட்டவன். ஹல்லேலூயா. எனக்குள்ள மகிமையின் சுசேஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தனக்குத்தானே பிரியமாக நடப்பான் ஒரு காலத்தில். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவுக்கு பிரியமாக நடக்கணும். நீங்கள் இயேசுவுக்கு பிரியமாக நடந்தால் உங்கள் மனைவிக்கு பிரியமாக இருப்பீங்க. ஒரு கணவனுக்கு இயேசுவுக்கு பிரியமாக நடந்தால் உங்கள் கணவனுக்கு பிரியமாக இருப்பீங்க. நான் என் மணவனுக்கு தான் பிரியமாக நடப்பேன்னு சொல்லுகிறவங்க யாரும் அவங்க ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? 2 குடும்பம் சமாதானமாக இருக்காது. நான் என் கணவனுக்காக வாழுகிறேன், என் மனைவிக்காக வாழுகிறேன், எல்லாம் வாழுங்க, ஆனால் சமாதானம் இல்லாமல் வாழ்வீங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவன் நம்மை ஆளுகை செய்யணும். அவர்தான் சமாதானத்தின் கர்த்தர், சந்தோஷத்தின் இருப்பிடம். அவர் உன்னை ஆளுகை செய்வாரானால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ தேவ மகிமை உனக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த மகிமையை நீ பெற்றிருக்கிறாய். ஆண்டவரே, நான் உம்மோடு சரியான உறவு வைத்துக்கொள்ளணும். எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். எக்காலத்திலும் தாவீதை போல துதிக்கணும். எல்லா நேரத்திலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்னுடைய விருப்பம் என்னென்னா எப்போதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தால் தெய்வ பிரசனை மேலே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கரம் என்னோட இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை எப்போதும் துதிக்கணும். கர்த்தருடைய மகிமையான பிரசனத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ளணும். அதன் கிறிஸ்தவம். ஆமென். தேவ சாயலாய் இருந்த மனிதன் தேவ சாயலை இழந்து விட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் வேதத்தை படித்து தேவ சாயல் உள்ளவர்களாய் மாறத்தான் கிறிஸ்துவின் சுவாபத்தை தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவாபம் சொன்னால் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு. எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை படிச்சுவோம்.
என் நாவில் தடித்த வார்த்தை பேச மாட்டேன். என்ன வார்த்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள்? தடித்த வார்த்தை பேச மாட்டேன். மற்றவங்களை புண்படுத்துகிற வார்த்தை பேச மாட்டேன். மற்றவங்கள சுருக்குன்னு குத்துற வார்த்தை பேச மாட்டேன். ஒரு காலத்தில் அப்படி பேசினா நல்லாயிருக்கும். கூட வர்றவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா கேட்டீங்கப்பா, நல்லாவே கேட்டீங்க, 2 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டீங்க. உங்களுக்கு அப்ளாஸ் வந்திருக்கும், அவார்டெல்லாம் வந்திருக்கும், வீட்டில் எல்லாம் தொங்க விட்டுருப்பீங்க. இப்போ யாரும் அவார்டு கொடுக்க மாட்டான், யாரும் உங்களை பார்த்து எதுவும் செய்ய மாட்டான். நீங்கள் ஒரு நாளும் மற்றவங்கள்ட்ட தடித்த வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், சும்மாலாம் வந்துடாது. சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் போய்ட்டு 2 அந்நிய பாஷை பேசின உடனே உன் வாழ்க்கையில் இருந்த தடித்த வார்த்தைலாம் போயிருமா? போங்க, அது உள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் உரசி பாருங்கள், உடனே வாயிலேருந்து வரும். என்னென்ன வார்த்தை வரக்கூடாதோ எல்லாம் வரும். அது வரும், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? ஜெபிக்கணும், ஆண்டவரே இதெல்லாம் தவறு, என் வாழ்க்கையை விட்டு மாற்றணும். ஒரு காலத்தில் அது மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். இது மாதிரி 2 கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா தான் அவன் சரியாக பேசுவான் அப்படின்னு. இப்போ அவன் பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அது மாதிரி இருந்த நம்பிக்கை உடைங்க. நான் அமைதியாக பேசுவேன், எனக்காக கர்த்தர் அவற்றை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை உள்ளத்தில் வைங்க. இன்றைக்கி நான் சொல்லுங்கள், நான் தடித்த வார்த்தை பேச மாட்டேன். எப்போ தடித்த வார்த்தை பேசுவீங்க? எப்போ தடிப்பான வார்த்தை பேசுவீங்க? உங்களுக்கு கோபம் வரும்போது. அப்போ உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் உடனே சொல்லணும், நான் இனிமேல் தடிப்பான வார்த்தை பேச மாட்டேன், யாரையும் புண்படுத்துகிற வார்த்தை பேச மாட்டேன். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா மனுஷனும் நல்லவன் தான், கோபம் வராத வரைக்கும். கோபம் வராத வரைக்கும் எல்லா மனுஷனும் நல்லவங்க தான். ஏன் கோபம் வரும்போது தான் நம்ம தடித்த வார்த்தைகள்லாம் வருது. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதயத்தில் இந்த தடித்த வார்த்தைகளை மற்றபடி பேசுவது, மற்றபடி தவறாக பேசுவது, கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும்னு விரும்பினா ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதீங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு இடரலாக இருக்கும். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. சில தாய்மார்கள் வந்துட்டு அழுறாங்க, என் பிள்ளைகள்லாம், என் பிள்ளை அந்த பையன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து அவன் தான் இல்லாத பிள்ளைலாம் சொல்லி கொடுத்து என் பையனை இப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு அழுறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், ஐயோ என் பிள்ளையா அப்படிலாம், என் பிள்ளை ஜெபத்திலே இருக்கார், பைபிள் வாசிப்பிலே இருக்காரும்பாங்க. ஆனால் அவன் வாயிலிருந்து பேசுகிறதெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள், அடுத்தவன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிற வார்த்தைகள். இதனால் இவங்க வாழ்க்கையை நாசமாக போயிடும். அவங்க சபிக்கிறாங்க. அதனால அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன், வேதனையோடு சொல்லுகிறேன். ஒரே சபையில் நாம் இருக்கிறோம், ஒரு நாள் தீமை பேசாதீங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் குற்றம் சாட்டுவது பிசாசினுடைய சுபாவம். மற்றவங்களுடைய பாவங்களை சொல்லி தூற்றி தெரிவது ஒரு பிசாசினுடைய சுபாவம். மாறா ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல் நீ வேதனைப்பட்டு, ஆண்டவரே ஒருவன் பாவம் செய்தால் பரலோகம் தூக்கிக்கும், தூதர்கள் தூக்கிப்பார்கள், நீ உடனே முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த தவறு அதை விட்டு விலகணும், அந்த சகோதரன் விலகணும், அந்த சகோதரி விலகணும், நீ ஜெபித்தால் கர்த்தர் உன் மேலே பிரியம் கொள்ளுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், தடித்த வார்த்தைகளை வாயில் பேச மாட்டேன். ஆமென். உங்களுக்கு பேசின உடனே யாராவது சொல்லிட்டா உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்து அப்படி தான் சொல்லணும்னு தோணும். நீ சொல்லாமல் இருந்து பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தையை விசுவசியுங்கள், கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதன் தன் சுதந்திரத்தை இழந்து சாத்தானுக்கு அடிமையாக மாறிட்டான். அதான் இயேசு சொன்னார், நீங்களெல்லாம் அடிமையாக இருக்கிறீங்கன்னு. நாங்கள் ஒன்றும் அடிமை கிடையாது, நாங்கள்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொன்னாங்க. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். நான் அடிமை அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறோம். எல்லாராகுமல் ஆமென். மாறாக தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் முழு உலகத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் திகழும்படி அநேக தேவ மனுஷர்கள் பற்றி வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக திகழ்ந்த வேத மனுஷர்களை இந்த உலகத்தில், இந்த வேதத்தில் பார்க்கிறோம். எதில் பார்க்குறோம்? பவுல் வாழ்ந்த நாட்களிலே அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான்.
அவன் மரித்த பிறகும் பாருங்கள், அவன் வேத புஸ்தகத்தில் அவன் எழுதின நிருபங்களை படித்து நாம் பரவ ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து வருவை மட்டும் அவனுடைய நிருபங்களை படிக்கிற மக்கள் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஏமே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதனால முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதம் வருவான். ஆபிரகாம் அப்படித்தான் கர்த்தரை ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வதித்து உன் சங்கதியில் என்ன செய்யும்? உன் சங்கதி பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஜெனரேஷனே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனால் அந்த சாபம் அந்த குடும்ப தலைமுறைக்கு வரும். அதனால் அறிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஊரில் உட்காந்துருப்பா ஒரு பாட்டி சொல்லுவாள், ஐயோ போகிறான்ப்பா, நல்ல பையன்ப்பா, நல்ல பையன் போகிறான், அப்போ செஞ்ச பாவம் அந்த பையில போட்டு ஆட்டுது உருப்படாமல் போயிட்டான், அப்போ செஞ்ச பாவம் புரட்டுது பிள்ளை உருப்படாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஒன்றும் கிறிஸ்தவங்கெல்லாம் கிடையாது. அவங்க அனுபவத்தில் சில காரியங்களை கற்றுருக்குறாங்க. நல்லா புரிந்துருக்கோம்ல, முற்பிதாக்கள் செய்த பாவம் நம்மளை தொடரும். அதான் சாபம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நல்ல காரியம் செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மரித்தால் உங்கள் சங்கதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் சங்கதி அப்பத்துக்கு அலைந்து தெரிவதில்லை. ஒருவன் நீதிமானாய் வாழ்ந்து செத்துட்டான்னா அவன் பிள்ளையை கர்த்தர் போஷிப்பார், அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், 12 கோத்திரத்தின் தேவன், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களில் ஒருவன் தான் ஆபிரகாம். எப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உலகம் முழுவதுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவானோ அவர்களில் ஒருவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் தேவன் தனக்கென்று சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தனக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் அவன் கீழ்ப்படிந்து அவன் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குரியவனாக மாறிட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆவியானவர் நம்மளோட பேசும்போது உடனே கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும் சொல்லுங்கள்? எப்படி கீழ்ப்படியணும்? உடனே கீழ்ப்படியணும். அந்த அனுபவம் வேணும். வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படுகிற அனுபவம் வரணும். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அவன் சிறு பையனாக இருந்தான். ராத்திரி படுத்து கிடக்கான். சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்க உடனே எந்திரிச்சு ஓடுறான். ஏலிகிட்ட ஓடுறான். ஏலி தான் பிரதான ஆசாரியர், அவன்கிட்ட தான் இருக்கிறான். அவங்க அம்மா ஜெபம் பண்ணதை கேட்டு கர்த்தர் குழந்தை கொடுத்தார். குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு அவங்க தேவாலயத்தில் விட்டுட்டார் ஊழியத்துக்குன்னு வளர்க்கப்படுகிறான். அங்கே ஏலியுடைய கையின் கீழே இருக்கிறான். ராத்திரி விளக்கெல்லாம் அணைஞ்சிட்டு போய் படுத்துருக்கிறான். சத்தம் கேட்கு சாமுவேலேன்னு. ஐயா கூப்பிட்டார் பொழுது ஏலி ஐயான்னு சொல்லிட்டு ஓடி போகிறான் ஆசாரி இடத்துல. கூப்பிட்டீங்களா ஐயான்னு? அவன் இல்லைப்பா, நான் ஒன்றும் கூப்பிடலை, போப்பா. மறுபடியும் படுத்துக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமுவேலேன்னு சத்தம் கேட்கு. உடனே எந்திரிச்சு ஓடுறான். ஓடினார்னு நடந்தெல்லாம் போல ஓடினார்னு சொல்லுது வேதம். ராத்திரி தூங்குற நேரத்தில் பாதி தூக்கத்தில் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? சிலர் கொஞ்சம் பாதி தூக்கத்தில் கூப்பிட்டா என்ன செய்வோம்? வேற ஆளாக மாறிடுவாங்க, விஸ்வரூபத்தை காட்டுவாங்க. பாருங்க, அந்த சாமுவேலு அவன் அப்படி செய்யலை. திருப்பியும் ஓடுறான். அவன் பார்க்க, மகனே நான் உன்னை கூப்பிடலப்பா அப்படிங்கிறார். அவருக்கு அன்பா சொல்கிறார். பாவம் பையன், சின்ன பையன் உடனே ஓடி வரான். சத்தம் கேட்டு நான் கூப்பிடலப்பா. 3வது முறை சத்தம் கேட்டது. மறுபடியும் ஓடி வந்தான். அப்போ ஏலிக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏதோ கர்த்தர் கூப்பிட்றாரு, இவனோட கர்த்தர் பேச விரும்புகிறாரு அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சத்தம் கேட்டால் கர்த்தாவே பேசும், அடியான் கேட்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா புரிந்துகொள். கீழ்ப்படிதல், உடனே கீழ்ப்படிதல். சொல்லுங்கள் எப்படி? சத்தம் கேட்டால் இருக்கட்டும், அவர் அப்படி தான் கத்திட்டு கிடப்பார், வயசானவர், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலைல பார்த்துக்கலாம். அவர் ராத்திரி ஆனால் இதே வேலை தான் அவருக்கு. சாமி வேலையிட்டு இருப்பார். அப்படியே சொன்னால் இல்லை. நல்லா கவனிங்க. உடனே கீழ்ப்படிதல். தேவ பிள்ளைகள் எந்த ஒரு காரியம் கத்த சொன்னால் உடனே கீழ்ப்படியணும். நான் செய்கிறேன்னு சில பேர் சொல்லுவான், சொல்லிட்டு செய்ய மாட்டான். அது சென்னை பட்ட மக்களுக்கு அது நல்லாவே தெரியும்.
ஒன்று செஞ்சிடலாம், முடிச்சிடலாமா, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் சொன்னால் உடனே செய்யணும், இறங்கி நான் செய்யணும், என் ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படியணும். நாளைக்குன்னு வைக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் உடன் கீழ்ப்படுகிற ஒரு ஆவி எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை தேவன் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக வைத்திருக்கிறார். அவர் எப்படி கீழ்ப்படிந்தார் என்று பார்த்து அதன்படி நடக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலுக்கு, தேவ சத்தத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியணுமானா தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நீ தேவனை நேசிப்பாயானால் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். உலகத்தில் எதை நேசிக்குங்கிறதா முக்கியம், எதை நேசிக்குங்கிறதா முக்கியம். பணத்தை நேசிக்கிறாயா, உலக பொருட்களை நேசிக்கிறாயா? முக்கியம். கர்த்தர் அப்பப்போ டெஸ்ட் வைப்பார். நான் இதே இடத்துல உட்காந்துருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பாட்டில் சபைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சபை நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு. போன ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தர் என்னோட பேசுகிறார். மதுரையில் என்னுடைய சகோதரி மரிச்சு போயிட்டாங்க. அவர் டெடாகி வயசாகிடுச்சு, அவர் இறந்துட்டார். கணவனும் மரிச்சிட்டாங்க. முதல்ல கணவன் மரித்தாங்க, மரித்து 15 நாளில் அவங்களும் மரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது. சென்னை மதுரையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அது இல்லாமல் ஒரு ஃப்ளாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் ரைட்ஸ் வந்துடும். அதை விற்றா நான் கையெழுத்து போட்டால் தான் விற்க முடியும். அவங்க லாக்கரில் இருக்க நகை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பங்கு வந்துடும். நானும் என் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் பங்கு வைக்கணும். ஆண்டவர் சொன்னோன்னே அதை வாங்காதன்னார். நான் சொல்லிட்டேன் எனக்கு அது வேண்டாம், உடனே சொல்லிட்டேன் வேண்டாம். எப்படி பாஸ்டர் சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? நான் அதையும் சொல்கிறேன். எப்படி சொன்னீங்க? லட்சக்கணக்காக வேண்டாம்பாங்க. வாங்கி எனக்கு மூத்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணால், ஏண்டா வேண்டாங்கிற, வாங்கி போய் உன் பேர பிள்ளைலாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்பலாம், அதுக்கெல்லாம் பணம் நிறைய தேவைப்படும், வாங்கி பேங்க்கில் போட்டு வைனாங்க. அப்படி சொன்னாங்க. நல்லது, அவங்க என்னை நேசிக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, அது தப்பு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. எப்படி சொன்னேன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, உடனே ஆமேன் போட்டு முடிச்சிட்டேன். எப்படி சொன்னேன்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்கிறேன். நான் என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேனோ அன்னிலிருந்து ஒரு ஜெபம், என்னை பண ஆசை இல்லாமல் பேராசை இல்லாத மனுஷனாக மாற்றும். நான் எப்படி நான் அப்புறம் யோசித்து பார்க்குறேன். டக்குன்னு உடனே ஒரு மறு யோசனை எனக்கு வரல. இவ்வளோ பெரிய தொகை எப்படி விடுறது அப்படிலாம் நினைக்கவே இல்லை. உடனே ஓகேன்னு முடிச்சிட்டேன். கொஞ்சம் மணி ஆமேன்னு போட்டேன். அப்போ கர்த்தருக்கு தெரியும், நான் சொன்னால் கீழ்ப்படிவான்னு. அப்போ நல்லா புரிந்து எப்படி வந்தது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பண ஆசை வரக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. இன்ன வரைக்கும் அதனுடைய ஜெபம் அதுதான். பண ஆசை பேராசை இருக்கக்கூடாது. டோன்ட் லவ் ஆஃப் மணி. உலகத்தில் மனுஷனெல்லாம் பணத்தை தான் நம்பி வாழ்கிறாங்க. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் சுரூபங்களை கும்பிட்டோம், மாதாவை கும்பிட்டோம், அந்தோனியாரை கும்பிட்டோம், விக்கிரகங்களை கும்பிட்டோம். எதுக்கு கும்பிட்டோம்? எல்லாம் தப்புக்காக, பைசாவுக்காக தானே, காசுக்கு தானே. காசே தான் உங்களுக்கு தெரியலாம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், அதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படி தானே இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நம்ம யாரை நேசிக்குங்கிறதா முக்கியம். நம்ம தெய்வத்தை நேசித்தா தேவன் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை. அப்போ வசனத்தை கை கொள்ளணுமானா தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, யார் இருதயம் இருக்கணும்? தேவனை நேசிக்கிறீங்களா?
தேவனை நேசிக்கிறீங்களா நேசிக்கலையாங்கிறது எப்போ தெரியும்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்றதில்ல. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை சொன்னால் கீழ்ப்படிவாங்க. சில பேர் வந்து கேட்டுட்டு போவான், அடுத்த நாள் வந்து பொண்டாட்டி சொன்னார் வேண்டான்ட்டுருவோம். நான் இப்போ பொண்டாட்டி ஆலோசனை கேட்டுக்கலாமே, ஏன் என்கிட்ட வந்து கேட்டான்? பொண்டாட்டிகிட்டே ஆலோசனை கேட்கலாமே, ஏன் என்கிட்ட வந்து கேட்கணும்? இவர்கள் ஒரு நாளும் கர்த்தர் ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. இவர்கள் தேவனை நேசிக்காதவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் எங்கள் சொந்தமான கதையெல்லாம் பேசுகிறோம். இந்த சொந்த கதையாக பேசுகிறது இடம் அது இல்லையே. ஒரு மனிதனுக்கு வருகிறான்னா அவன் தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு தேவ ஆலோசனை கொடுக்க தான் நான் தேவ மனுஷனில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு முதல் முக்கியமானது தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம் இருந்தால் தான் கீழ்ப்படியக்கூடிய மனசு வரும். எல்லாரும் ஆமே. முதல்ல தீமையானதை விடுறது கஷ்டம். நன்மையானதை விட்டான் ஆபிரகாம். தனக்கு நன்மையாக பகிக்கக்கூடிய காரியங்களை விடக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் முதல்ல கர்த்தரை நேசிக்கணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு அதிக நேசம் எதில் இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். எல்லாரும் ஆமே, ஆமே. நீங்கள் வைத்திருக்கிற அந்த பொருட்கள், உலக பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். என்னைக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களோ, தேவன் உங்கள் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, தேவன் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஒரு ஹல்லேலூயா போடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தார். ஜெபம் பண்ணுங்க. இந்த உலக பற்றுதல்லாம் எடுத்து போடுங்க. லவ் ஆஃப் மணி, உலக பொருட்கள் மேலே உள்ள பற்றுதல் எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே நான் உண்மையே நேசிக்கணும், உண்மையிலேயே அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செய்தால் இந்த கற்பனையான வசனங்களை படிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? 100% கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவீங்க. எல்லாரும் ஆமே. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை நேசித்து அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பூமியில் கொடுத்தார். அவர் சிலுவையில் நமக்காக மரித்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏவ அன்பை நீ உணர்ந்தா, அவர் உன் மேலே வைத்திருக்கிற அன்பை உணர்ந்தா சொல்லுங்கள், இயேசு என்னை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி நேசிக்கிறார்? உனக்காக ஜீவனை கொடுத்துட்டார். இதுக்கு மேலே ஒரு அன்பு இல்லை, இதற்கு மேலே ஒரு அன்பு இல்லை, உனக்கு கொடுத்துட்டார். அந்த அன்பை நீ உணரணும். சிலுவையை நோக்கி பார்த்து இயேசு என்னை எப்படி நேசிக்கிறார் என்பதை நீ உணரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதை உணர்வாயானா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன். எல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று கொடுப்பேன். தேவ அன்புக்கு பாத்திரமான நீ நடந்துட்டுனா இந்த உண்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஒரு காரியத்திலும் உன்னை குறைபடவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு முடிவு பண்ணால் இந்த உலகத்தின் பாரம்பரிய கட்டுகளெல்லாம் உடைக்கணும். எல்லாரும் ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. உலக மக்களோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்கெல்லாம் எனக்கு வேணும், அவன் என் பங்காளி, என் சொங்காதி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாளும் நீ தேவனுக்கு பிரியமாக நடக்க மாட்டேன். நீ தேவனுக்கு பிரியமாக மாறுபாடான சங்கதியை விட்டு விலகிறனும். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு தான் நான் பிரியமாக நடப்பேன். அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் அவங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க, அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்ற உணர்வு உனக்குள்ளே இருக்குமானா நீ ஒரு நாள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியாது. எல்லாரும் ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் முதல்ல சொன்னான், மாறுபாடான சங்கதியை விட்டு விலகி உன்னை ரட்சித்து கொள்ளுங்கள்னார்.
இன்னும் மாறுபாடான சங்கதி, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு சரியாக குணப்படாத மனிதர்களோடு நீ ஐக்கியம் வைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? ஒரு வெற்றியான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக நீ வாழ முடியாது. எல்லாரும் ஆமே ஆமே. டேனியல் அடிமையாய் பிடித்து கொண்டு போகிறார்கள். அடிமையாய் பிடித்த மனிதனுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குது. என்ன இரக்கம் கிடைக்குது? அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்குது. அரசாங்கத்தில் வேலையில் ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. ட்ரைனிங் சென்டரில் வந்து நல்ல ராஜபோக சாப்பாடு, நல்ல ராஜபோக சாப்பாடு கிடைக்குது. டேனியல் சொல்கிறான், நான் இந்த ஆகாரத்தால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அவன் தான் எங்கே நிற்கணுங்கிறத சரியாக ஸ்டடி பண்ணிக்கிட்டான். ஜெபம் பண்ணான், போய் அதிகாரிகிட்ட கேட்டான். அதிகாரி சொன்னால், இல்லைப்பா, அதான் ராஜாவுடைய உத்தரவாக இருக்கேன்னு, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் பருப்பு மட்டும் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் என் முகத்தை பாருங்கண்ணா. 10 நாள் சாப்பிட்டு போனால் முகம் நல்லா தான் இருந்து, சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டான். ராஜ போகத்தால் என்னுடைய தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாக நிற்பேன் அப்படின்னு அவன் தீர்மானித்தான். அவங்கள விட்டு வேறு பிரித்தான். ட்ரைனிங் சென்டரில் இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். எல்லோரும் போய் ராஜா சாப்பாடு நல்ல கொளுத்த கன்றுகளை வெட்டி சாப்பிட்ற சாப்பாடுன்னு ஒயினையும் குடிக்காமல் இவன் தனியாக தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, என்னடா தண்ணி குடிக்கிற பைத்தியக்காரனாக இருக்க. அவன் எதுவும் எடுக்கலை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நீ வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னும் நான் சொந்தக்காரன், மாமா, மச்சான் இவங்களெல்லாம் கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், அவங்களெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு அவங்க தான் முக்கியம் நீ நினச்சிட்டேன்னா ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் நல்லா பிடிச்சிக்கோங்க, நீ தேவனோட நடக்க முடியாது. ஏமே ஆமே. இன்றைக்கி நீங்கள் இந்த குழுவிலேருந்து வெளியே வரணும். ஜாதி வெறி, இன வெறி, சொந்தக்காரன் எல்லாத்தையும் விட்டுறணும். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், என் ஆண்டவரோடு நடக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இது கொஞ்சம் கடினம் தான். சின்ன வயது முதலே நம்ம குடும்பத்தில் இப்படி, நம்ம குடும்பத்தில் இப்படி, நம்ம பெற்றோர்கள் இப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வர தெரியணும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல எங்கள் குடும்ப பேரை போடுறதை நிறுத்திட்டேன். குடும்ப பேரை போடுறதில்ல. ஏன்னா எங்கள் குடும்ப பேரை சொன்னால் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அப்பா பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நான் போடலை, வேண்டாம். ஏமே, எனக்கு ஏசுநாதர் பேர் தான் வேணும், நித்தியராஜன் தான் வேணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? குடும்ப பேரை பெருமையாக சொல்லுவாங்க. ஊர் பக்கங்கள்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை சொன்ன உடனே அந்த குடும்பமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இன்றைக்கி புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து முக்கியம், அவர் அன்பு முக்கியம். அவர் அன்பை பற்றி கொள்ளணும், அவரோட நான் வாழணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை அன்பு அவர் நேசத்தை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த வசனத்தை படித்தா ஈஸியாக கீழ்ப்படிய முடியும். ஈஸியாக என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். எல்லாரும் ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்டு அதுக்கு விருப்பத்தை செய்கிறவர்களாக மாறிடுவீங்க. எல்லாரும் ஆமே ஆமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 103வது சங்கீதத்தில் 20வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு செய்கிற பலத்த சௌந்தரியமான தூதர்கள். இந்த தூதர்கள் யாருன்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு செய்கிறவர்கள். எல்லாரும் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இவர்கள் யார்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் ஆமென். இது ஆம்பிளிஃபைட் பைபிள், இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். அவருடைய கற்பனைகள் போடுங்க அங்கே. யாராவது வாசிங்க இங்கிலீஷில். வாசி தம்பி. Bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. Do his commandments, hearing unto the voice of God.
பாருங்கள், தூதர்கள் தேவ சத்தத்தை கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள அவருடைய கற்பனை இருக்குது. அவங்களுடைய கற்பனையில் அவங்க வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறாங்க. கற்பனையில் வார்த்தையை கேட்டு, நல்லா கவனிங்க, இப்போ சொல்கிறத கவனிங்க. வார்த்தை கேட்டு செய்கிறதுக்கும் கற்பனை உள்ள வைத்து வார்த்தை இப்படி கேட்குறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. யோசேப்பை கர்த்தர் அனுப்பினார். அவர் தகப்பனார் கூப்பிட்டு, இஸ்ரவேல் கூப்பிட்டு சொல்கிறார், நீ போய் இப்போ அவங்க சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்கிறாங்க, போய் பார்த்துட்டு வான்னு. அவன் புறப்பட்டு போகிறான். ஆடு பார்க்க போகிறான். போகிறான். அவன் அப்பா கூப்பிட்டு சொன்ன உடனே போயிட்டான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் பாருங்கள். பதினாலாவது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். நல்லா கவனிங்க. தகப்பனார் இஸ்ரவேல் கூப்பிடுறாரு, அண்ணன்மாரெலாம் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்கப்பா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில, நீ போய் அவங்க சுகர் செய்தியை விசாரிச்சுட்டு அவங்க ஆடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறார். இவன் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே அவங்க இல்லை. உடனே என்ன செஞ்சுருக்கணும், அப்பா சொன்னார், போனேன், இல்லைன்னு திரும்பி வந்திருக்கணும். அவன் வரல. அப்பா போய் அப்பாட்ட இல்லைன்னு சொன்னால், அப்பா ஏற்கனவே அண்ணன்மார்களை காணுமேன்னு தேடிட்டு இருக்காரு, போய் சொன்னால் தூக்கப்படுவாருன்னு அவன் இருதயத்தை அறிஞ்சிருந்தான். தகப்பனுடைய இருதயத்தை அறிந்திருந்தான். அதனால் என்ன செஞ்சான், அங்கங்கே சுற்றி இப்போ திரிகிறான், அப்படியே துரிகிறான், அங்கங்கே திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்கிறான் அங்கே இருக்காருன்னு, அங்கே போய் அங்கே தேடி அங்கே போகிறான். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தூதர்கள் தேவ இருதயத்தை அறிந்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்திருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் காரியங்களை செய்ய கற்றிருக்கணும். எல்லாரும் ஆமே. அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக செய்கிறதல்ல, கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்குமோ அதுக்கு பிரியமாக செய்யணும். ஏமேன். அப்படின்னா முழு இருதயத்தோடு செய்யணும், முழு உத்தமத்தோடு செய்யணும். அல்லேலூயா. இப்படி செய்தால் கர்த்தருக்கு போன காரியம் நடக்கலை, இப்படி தான் சொன்னாங்க, நடக்கலை, ஒன்று டக்குன்னு திரும்பி வரல யோசேப்பு. யோசேப்பு போய் சொன்னால் அப்பா வருத்தப்படுவார்னு சொல்லிட்டு அவன் தேடி கண்டுபிடிச்சி அண்ணன் எங்கே இருந்தாலும் பார்த்து அவங்க சுக செய்தியை கேட்டு அவங்க எப்படி ஆடுகள்லாம் இருக்குன்னு பார்த்து அப்பாட்ட போய் நல்ல செய்தியை சொல்லணும் அப்படின்னு அவன் விருப்பப்பட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் என் தகப்பனுடைய இருதயத்தை என்ன செய்யணும், அறிந்து செயல்படுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. இன்றைக்கி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம். ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் அழக உலகத்திற்கும் அவன் என்ன செய்வான், ஆசீர்வாதமாக மாறுவான். அல்லேலூயா. ஒருவன் கீழ்ப்படிந்தால் அவன் தலைமுறையாக ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியாமை சாத்தானுடைய ஆவி. சொல்லுங்க, கீழ்ப்படியாமை சாத்தானுடைய ஆவி. ஆமென். அல்லேலூயா. இதை எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் 2வது வசனமா 2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின்படி நடக்கிறார்கள்.
எல்லாரும் ஆமேன், ஆமேன். அப்போ கீழ்ப்படியாமை பாவம். சொல்லுங்கள், கீழ்ப்படியாமை பாவம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களெல்லாம் என்ன செய்யுதான், இந்த ஆகாயத்து அதிகார பிரபு அவங்களே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருமே. அப்போ நாம் ஒரு நாள் வசனத்தை கேட்டு சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு தேவப்பிள்ளையான பிறகு இந்த வசனத்தை கண்டுபிடிச்சி இந்த வசனத்தில் நடக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஆமே, ஆமே. அப்போ கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமான பாடம் என்னென்னா கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், என்னது? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படிஞ்சால் கர்த்தர் நடத்துவார். பிள்ளைகள் கீழ்ப்படியிலையா, நீங்கள் முட்டி போட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்தால் காட்டுன்னு சொல்லி கீழ்ப்படியாத எல்லாம் சரி செஞ்சிங்கன்னா உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். எல்லாரும் ஆமே, ஆமே. நான் கீழ்ப்படியலாம் மாட்டேன், ஆனால் என் பிள்ளை மட்டும் என்ன கீழ்ப்படின்னா அது யுத்தத்தில் தான் இருக்கும். அது யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த யுத்தம் ஒரு நாள் நிற்காது. நீங்கள் எத்தனை பேர் யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு என் வாழ்க்கையில் காணப்படுகிற கீழ்ப்படியாமையெல்லாம் நான் நீக்குகிறேன் ஆண்டவரே, நீதி எனக்கு இறங்கும்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். எல்லாரும் ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை பார்த்து அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள்ள பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இந்த 10 கற்பனை கொடுத்த போது முதல் கற்பனை தேவனுக்குரியது. 2வது கற்பனை என்ன சொல்ற? தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிதலை குறித்து சொல்லியிருக்கிறார். தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தால் அதில் தான் ஆசீர்வாதமும் சொல்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நீ பூமியில் நன்றாக இருக்கவும் தீர்க்க ஆயுசு பெறவும் தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. தாயும் தகப்பனை கனம் பண்ணாத பையன், கனம் பண்ணாத பொண்ணு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏமே அவங்களுக்கு தீர்க்க ஆயுசும் இருக்கிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் உள்ளத்தில், ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு காரியத்தை வைக்கணும். ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்க்குறேன், தாயும் தகப்பனை நான் கனம் பண்ணணும். வீட்டில் தாய் தகப்பனுக்கு எப்பவும் கனம் கொடுக்கணும். வயதான தாய் தகப்பன் வீட்டில் இருந்தால் அவங்க மரணம் பரிபந்தம் வைத்து பராமரிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயதான தாய் தகப்பனை மரண பரிபந்தம் வைத்து பராமரிப்பது உங்கள் மேலே விழுந்த கடமை. அந்த கடமையை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அவங்கள ஆர்ஃபனேஜில் கொண்டு விடுறதெல்லாம் செய்யாதீங்க. அவங்கள பராமரிங்க. அது பரவாயில்ல, கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு செஞ்சீங்க. வயதானவங்களை வீட்டில் வச்சுருக்கிறது கஷ்டம். வயதானவங்க வாய்கள்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பொறுமையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்கள கொண்டு உங்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வயதானவங்க நல்லா பார்ப்பீங்க, சொந்தக்காரங்க வந்தவொன்னு சொல்லிடுவாங்க சாப்பாடே போடலன்னு. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. நான் பாஸ்டரில் எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க அப்படி உள்ளே போனால் அப்படி சைகையிலே காட்டிவிடணும் சாப்பிட்டு. எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்துச்சு. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. நான் முகத்தை பார்ப்பேன், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா 2 நாள் ஆச்சான்னு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி கொஞ்சம் டுமில்லாம் விடுவாங்க. நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன், இது உண்மைதானா பொய்யான்னு மனசுக்குள்ளே நினச்சிட வேண்டியதான். கொஞ்சம் அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக உடனே எங்கள் அம்மா அதை பார்த்து சாப்பிட்டு நான் கூட கஷ்டப்பட்டு சோறு பொங்கி போட்டேன், என் மாமியார் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டார், ஓ அழுதுன்னா, உன்னை குழந்தை ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறாய், உன்னை குழந்தைக்கு சூப்பி வாங்கி கொடுக்க வேண்டியதான். சூப்பிட்டு வரமா உட்காருன்னு. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி எல்லாம் வரும். இதுக்கு மத்தியில் அதான் வாழ்க்கையில் துன்பம் உண்டுன்னு இருக்காரு. இதுக்கு மத்தியில் நம்ம வாழுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. வசனம் உங்களை உயர்த்தும். வசனம் உங்களுக்கு மேன்மையை தாண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படி தான் வளர்ந்த உலகத்திலும் உங்களை கர்த்தர் மேன்மையான இடத்தை வைப்பார். ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தான். அவன் பேரை எவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்காரு. நீங்கள்லாம் வந்து உட்காந்து ஏசி போட்டு ஆபிரகாமுங்க நீங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. யாருங்க இந்த ஆபிரகாமு? மாமனா மச்சானா? எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறீங்க? ஏதோ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவரை பற்றி நான் பேசுகிற மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கீங்க.
4000 வருடங்களுக்கு முன்பு அவன் கர்த்தர் அவன் ஆபிரகாம் நாமத்தை எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கார். ஒரே ரீசன், அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத தேவன். எல்லாராமே நீயும் கீழ்ப்படிந்தால் உன்னையும் அப்படி உயர்த்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம்.